அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஆக்சுவலாக நேற்று தாய் கிழவி படம் பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடை முழுக்க அவ்வளோ ஒரு அந்த தேட்டர் முழுக்க பார்க்குறப்ப அவ்வளோ பெண்கள் மொத்தமாக திரண்டு வந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து ஒரு திரைப்படங்களை கொண்டாடுறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை மீடியா வந்தாலும் திரையரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு யாராலும் அழிச்சிட முடியாது அப்படின்னு ரொம்ப அந்த திரையரங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிவியோ ஒரு மீடியாவோ மொபைல்லையோ ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு திரையரங்கங்கிறது மொத்த கூட்டமும் கூடி ஒரு கழிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப நேற்று பார்க்குறப்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி இன்றைக்கி தொடர்ச்சியாக கிணத்தை காணுடைய ஆடியோ ரிலீஸ் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. கிணத்தை காணுங்கிறது எப்படி ஒரு காமெடியாக ஆரம்பித்து அது வந்து ஒரு அரசியலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிணத்தை காண மட்டும் இல்லை, நதியை காணோம், ஆற்றை காணோம், ஏரியை காணோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காணோம். ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவாக எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுரேஷ் சங்கையா அவங்களுடைய கிடாயின் கருணை மூணு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த டைட்டில் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. தயாரிப்பாளர் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஓட்டு வீடு அங்கே ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும், கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுதான் நான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வேறு எல்லா மாநிலங்களும் எவ்வளோ வறட்சியினுடைய கோர பிடியில் சுற்றி இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ தமிழகத்தை நம்ம பார்க்குறப்ப சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் ஒரு ரோடுகளும் அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு ஒரு வாழ்க்கை கிராமத்துக்குள்ளே இருந்திருக்கு. இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறப்பவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தொடர் உரையாடல்கள் மூலியமாக ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர்றதை வந்து ஒரு அரசியலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சு. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எப்படி வந்து யோகி பாபு அவர்களுக்கு ஒரு மண்டேலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே அவங்க மறைஞ்சிடுறது அப்படின்னு நாங்கள் ஒரு காமெடியாக அப்படி ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ பெரிய துயரம் அப்படின்னு நான் இந்த மேடையில் அவங்க குடும்பம் இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப அவ்வளோ துயரமும் வலியோடு இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய படைப்பை தான் முன்னிறுத்துவான், தன்னை முன்னிறுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வந்து சுரேஷ் சங்கை அவர்கள் ஒரு கிணத்தை காணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு நம்ம முன்னாடி மொத்தமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோவெல்லாம் பாராட்டி சொன்னோன்னே வேறு யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன் நான். அது எனக்குன்னு நினைக்கல. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்குனர் சுரேஷ் சங்கை அவருக்கு வணக்கம். இந்த ட்ரீம் வாரியர்ஸ், ஆர்பி பிக்சர்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவுமே வந்து எனக்கு புதுசு இல்லை. நான் எல்லாமே அந்த குடும்பம், ஜியோ ஹாட்ஸ்டார் உட்பட. அதனால் நான் வாழ்த்துறதுங்கிறது இல்லை, அவர்களுக்குள் ஒருவனாக இருந்து தான் நான் இங்கே பேசுகிறேன். தம்பி இந்த படத்தினுடைய கதாநாயகன் யோகி பாபு, லவ்லின், தம்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு 2 நாள் மட்டும் நான் நடித்தேன். ரமேஷ் பாபு சார் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போன போது எனக்கு வந்து அது ஒரு படப்பிடிப்புகள் நடக்கக்கூடிய ஊராக அது இல்லை. தண்ணீர் எந்த கிராமத்தில் எடுத்திருப்பாங்களோ அப்படி ஒரு ஊருக்கு போன மாதிரி இருந்துச்சு. அதுபோல் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு ஏதாவது இன்னொரு 2-3 நிமிஷம் வச்சிருக்குன்னா அந்த நிமிடங்களை நான் என் தலைவன் கருப்பழனியப்பனுக்கு கொடுத்து விட்டு நன்றி வருகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த இடத்துல உட்காரும்போது சுரேஷ் சங்கையாவை வந்து எனக்கு கிடாயின் கருணை மூணு படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. தமிழ் சினிமாவில் வந்த மிகச்சிறந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம், ஒரு ரூரல் காமெடி
அப்படின்னு சொன்னால் நான் கிடாயின் கருணை மனுவை சொல்லுவேன். நான் ஏன் இந்த மேடையில் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி பல இடங்களில் என் நண்பர்கள்கிட்ட பல சூழலில் இந்த படம் வந்ததுலேருந்து தமிழ் வெளிவந்த மிகச்சிறந்த படங்களில் ஒரு படமாக அந்த படத்தை என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் நான் எப்போவுமே என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி தான் எனக்கு சுரேஷ் அங்கையா முதல்ல பழக்கம். ஜார்ஜ் மரியம் சார் கூட வந்து இன்றைக்கி அவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கிறாரு. ஆனால் அந்த படம் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி அன்றைக்கி இல்லை. பட் அந்த கதையில் வந்து நடிச்சிருந்த விதாத் சாரும் சரி, இல்லை அவரும் சரி, ஒரு ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அந்த இயக்குனரை தேடி அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அவரை தேடி அவரோட பேசி ஒரு குறுகிய காலம் நாங்கள் அவரோட டச்சில் இருந்தேன். அப்புறம் ஒரு வெல்லிங்டன் நாற்காலின்னு ஒரு படம் அவர் பண்ணுறதா இருந்தது. அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. நானும் அந்த படம் எப்படியாவது திரைக்கு வர முடியுமான்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு ஹெல்ப் நான் அதில் புஷ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அது கை கூடலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, இப்போது தாய் கிழவி மாதிரி ஒரு படம் இன்றைக்கி வெற்றி பெறுவதற்கு ஒரு இயக்குனரால், ஒரு நிறுவனத்தால், மக்களால் அந்த இடத்தை நோக்கி போவதற்கு முன்னாடி அந்த பாதையை ஆரம்பித்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த பாதையில் சுரேஷ் அங்கையாவுக்கு ஒரு பகுதி இருக்குது, ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நான் தீர்க்கமாக நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு கிடாயின் கருணை மனு நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தாலும் சரி, நிச்சயமாக பாருங்கள். அன்றைக்கி அது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அதை வெளியிட்டாங்க. அதை சரியாக வெளியிடலை, சரியாக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணலை, அதற்கு உரிய தியேட்டர்ஸ் அந்த படத்துக்கு கிடைக்கல. அந்த படத்துடைய அந்த கண்டென்ட் வந்து பல அவார்ட் ஃபங்க்ஷனில் போய் மிகப்பெரிய அங்கீகாரம் எல்லாம் அந்த படத்துக்கு கிடைச்சிது. இருந்தும் சுரேஷ் அங்கையாவுக்கு கிடைக்க வேண்டிய போதுமான அங்கீகாரமும், அவரோட கதைகளுக்கு தேவைப்பட்ட நாயகர்களோ நாயகிகளோ இல்லை பட்ஜெட்டோ இந்த தமிழ் சினிமா அவரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய சூழலிருந்தும் முடியாமல் அவர் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சத்திய சோதனை பண்ணார். அதுக்கு மேலே அவர் பண்ண இந்த கிணத்த காணமும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. அதனால் சுரேஷ், உங்களுடைய படம் இன்றைக்கி இந்த அரங்கில் எல்லார் முன்னாடியும் வந்து திரையேறுது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இந்த படத்தினுடைய வெற்றியும், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இது வந்து வெறும் ஒரு திரை ஆடியோ லான்ச்சில் ஒரு ரிலீஸ் நிகழ்வாக பார்க்காம, ஒரு நல்ல படைப்பாளி, ஒரு நல்ல மனுஷன், தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வந்து சினிமாவுடைய நேசித்து ஒரு அன்போட பழகிய ஒரு மனிதனுக்கு செலுத்தக்கூடிய மரியாதையாக நம்ம இதை பார்க்கணும். ஒரு மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு வேல்யூவை நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சுரேஷ் சார்பாக கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் சார் ரமேஷ் பாபு சார், அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக தெரியும். ரொம்ப குறைவான வார்த்தைகள்லாம் பேசுவார். அவர் தயாரிக்கும் படங்கள், அவர் எந்த கதைகள் சார்ந்து இயங்குறாருன்னு பார்த்தா எல்லா கதையிலையுமே ஒரு நல்ல ரசனையும், ஒரு நல்ல ரூரல் ஃப்ளேவரும், ஒரு ஏர்பன் ஸ்டோரியும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் வந்து நான் அவர்கிட்ட பார்க்குறேன். சார் அதிகமாக பேச மாட்டார். அவர் காலையில் கூப்பிட்டதும், எனக்கு உண்மையிலே இன்றைக்கி சுரேஷோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் கூப்பிட்டதும் நான் முதல்ல எனக்கு நன்றி சொல்லிட்டது என்னென்னா, ஒருவேளை இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் கூப்பிடாமல் போயிருந்தால், நான் வராமல் போயிருந்தால் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு சார், சுருக்கமாக தான் சொல்லணும். நீங்கள் ஒரு நல்ல உங்கள் நண்பர் ரமேஷ் திலக் எனக்கு நெருங்கிய நண்பர், நிறைய சொல்லியிருக்காரு. நீங்கள் காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணுறீங்க, நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பெரிய ஹீரோட ஒர்க் பண்ணுங்கள், தெலுங்கு தமிழ்லாம் போங்க, பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு இங்கே ஹீரோக்கள் கிடைப்பதில்லை. அதனால் நீங்கள் ஹீரோவாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பளிக்கணும், இன்னும் நிறைய மடோன் அஸ்வினும் சுரேஷ் அங்கையாவும் உருவாகணும். அதனால் நீங்கள் இந்த படம் பண்ணதுக்கு எங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த படம் அமையலைன்னா இன்றைக்காவது இந்த படம் வெளிவந்திருக்குமான்னு தெரியாது, சுரேஷோட கதை. அதனால் நன்றிங்கய்யா, நிறைய படம் உங்களுக்கு பண்ணுங்க. நான் ஒரு நாள் கூத்துக்கு முதல்ல கதை சொன்ன மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா. ஒரு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இஸ்பஹானி சென்டரில் ஒரு சிசிடியில் கதை சொன்னேன். ஐ திங்க் ஹி கேம் இன் அ ஒயிட் போலோ கார், இப்போ ஐம் நாட் ராங். எனக்கு நிவாஸோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். தெகிடி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆல்பம். பைசன் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆல்பம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து இசை பண்ண வந்துட்டாங்க தமிழ் சினிமாவில். அதில் ப்ராப்பரான கம்போசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதில் நிவாஸ் வந்து ஒரு மிகவும் திறமையான, இந்த தமிழ் சினிமா மறந்து மீண்டும் நிவாஸுக்கு உரிய அங்கீகாரையும் இடத்தையும் கொடுக்கும்போது எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நிவாஸை பார்க்கும்போது ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், சீக்கிரம் ஏதாவது பண்ணணும், நிவாஸோட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லவ்லின் வந்து எனக்கு விஜய் மேமுடைய டாக்டராக தான் தெரியும். அப்புறம் நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்க்குறேன். லவ்லின் நடித்து நான் அயலி பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கல.
லவ்லின் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேலண்ட். அவங்கக்கிட்ட வந்து கேமராவையும் ஸ்க்ரீன் ஸ்பேஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பக்குவம் இருக்குது. மோர் தென் ஹர் ஆஸ் அன் ஆக்டர், பட் அவங்க ஒரு பர்சனாக அவங்க அம்மா விஜய் மேம் கூட டிஎன்எல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய மனசுக்காகவும் உங்களுடைய அந்த குணத்துக்காகவும் உங்களுடைய உயரம் இன்னும் பல மடங்கு கூறும். அதுக்குடைய ஆரம்ப பகுதியை தான் நான் பார்க்குறேன். we have talked about it a lot. ஸோ டெஃபினட்டாக வந்து இன்னும் நிறைய உயரம் லவ்லின் அடைவாங்க. தமிழ் சினிமாவில் கண்கள் அழகான நடிகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் தான் சின்ன லிஸ்ட்டு தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து லவ்லினுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள். ஒரு சினிமா வெளியில் வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி இயக்குநர்களோட சூழல் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல கடலில் பயங்கரமான கடல் கொந்தளிப்பு இருக்கும்போது ஒரு படகையோ இல்லை ஒரு மரக்கட்டையோ இல்லை ஒரு பாட்டிலையோ போட்டிங்கன்னா அந்த பாட்டிலோ அந்த மரக்கட்டையோ எப்படி அல்லோலப்படும் அலங்கோலப்படும் என்பதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமா சூழலும் அதில் ஒரு இயக்குனருடைய போராட்டமும் அப்படி தான் எனக்கு பார்க்க தோணுது. அந்த பொருள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கரை சேரும்போது அதை கரை ஏற்றுறதுக்கோ இல்லை அதை எடுத்து ஒரு பொருளாக பயன்படுத்துறதுக்கோ இல்லை அந்த பொருளை எடுத்து இது இருக்குது அப்படின்னு வந்து உலகத்துக்கு சொல்கிறதுக்கோ நிறைய கைகள் தேவைப்படுது. அது டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லை இன்றைக்கி கெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்களே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 பேரை கூப்பிடணும், ஒரு 6 பேரை கூப்பிடணும் அப்படின்னா எல்லாமே சினிமாவில் ஒரு படிப்படியான போராட்டம் தான். பல இடங்களில் வந்து ஆதரவும் அரவணைப்பும் சப்போர்ட்டும் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய படம் அவர் இன்னைக்கு இல்லை, அவருடைய குடும்பத்தின் முன்னாடி இத்தனை பேர் வந்து நம்ம கூடியிருக்கிறோம், அவருக்கான உரிய மரியாதையை நம்ம செலுத்துகிறோம். இன்னும் வந்து இந்த படம் பெரிய வெற்றியும் ஒரு பெரிய ரீச்சையும் வெளியில் போய் சுரேஷ் அங்கையாவுடைய முந்தைய படங்களை தேடி நிறைய பேர் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லார்கிட்டுமே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு டைரக்டர் இல்லை தானே, அதை நம்ம வந்து எப்படின்னா பண்ணால் என்ன, அந்த படம் ரிலீஸ் பண்ணால் என்ன, தான் ஓடிடி வித்துட்டோமே அப்படின்லாம் இல்லாமல் அதை சரியாக மேடைக்கு கொண்டு வந்து அதை ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும்னு நினச்ச இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இதுக்கு மேலே என்னுடைய பேச்சு நீட்டிக்க விரும்பல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டு சேருங்க. படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி இப்படி ஒரு படம் நிச்சயம் வருதுங்கிறத நீங்கள் ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போனால் போதும், அவங்க பார்க்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, படம் பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நன்றி, வணக்கம். அதுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய மியூசிக்கில் பாட்டு எழுதணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதை சாத்தியப்படுத்தினது அவர் தான். தாய்க்கிழவியில் ஒரு பெரிய அடையாளம் கொடுத்தாரு, 2 பாட்டு கொடுத்து. ரொம்ப நன்றி நிவாஸ் சார், ரொம்ப நன்றி. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அடிக்கடி சொல்லுவாப்பில், சீக்கிரம் வெளியில் வாயா அப்படின்ட்டு. இப்போ தான் தலைவர் கண்ணில் பட்டிருக்கேன், நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா நடந்துன்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய கதையை பற்றி எனக்கு தெரியும், ஆறுபாலா நடிகர் அவர் சொல்லியிருந்தார் அந்த கதையை பற்றி ஃபுல்லாக. அப்புறம் நிவாஸ் சாரும் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஐயோ பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது மிஸ்கின் சார் ஒரு முறை சொல்லியிருந்தார், அதாவது கலைஞனுக்கு அழிவே கிடையாது அப்படின்ட்டு. சுரேஷ் சந்திர சார் இன்றைக்கி நம்மளுக்கு சுரேஷ் சங்கையா சார் வந்து உருவமாக இல்லாட்டாலும் நிச்சயமாக அவருடைய ஆன்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அவருடைய படைப்புக்கு எந்நாளும் அழிவே கிடையாது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படி ஒரு முக்கியமான ஒரு படத்தில் ஒரு நல்ல பங்காற்றிருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யோகி பாபு அண்ணனுடைய ஒரு படத்தில் ஈபியாக இருந்தேன், இப்போ இந்த படத்துக்கு நான் பாடலாசிரியராக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யோகி பாபு அண்ணனுடைய வளர்ச்சியும் வெற்றியும் வந்து என்னை மாதிரி எளிய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் அண்ணன் பெருசாக ஜெயிக்க ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் தயாரிப்பாளர் சார் உள்பட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். நிச்சயமாக இந்த படம், அதாவது மீடியா வந்து சின்ன படத்தை கொண்டாடுவாங்க, நல்ல படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க என்பதுக்கு நிறைய படங்கள் சாட்சியாக இருக்குது. இப்போ சமீபத்தில் உள்ள தாய்க்கிழவியும் சாட்சி, நிறைய சாட்சி இருக்குது. அந்த சாட்சியில் ஒரு முக்கியமான சாட்சியாக இந்த கிணத்தை காணவிருக்கும் சகோதரி ரேச்சல் அவர்களுக்கு நன்றி. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் கொடுங்க. ரேச்சல் அவர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் அன்பும் நன்றியும். நன்றி, வணக்கம். That was so beautiful. So can we have Lovelin Chandrasekhar to share a few words about the film? எல்லாருக்கும் வணக்கம், எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் ரொம்ப சாரி ஃபார் பீயிங் லேட். நான் 4 மணிக்கே ரெடி ஆகிட்டேன், ஆனால் அம்மா தான் இன்றைக்கி லேட் பண்ணாங்க. ஆனால் அம்மாவோட ப்ரெஸ் மீட்னா 6 PM 5 PM இருப்பாங்க அங்கே. ஸோ ஓகே, கிணத்து காணும். ஃபர்ஸ்ட்லி இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இது அயலிக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அண்ட் சுரேஷ் சங்கையா சார் இன்னைக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி டு சி ஹிஸ் வைஃப் அண்ட் ஹிஸ் டாட்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இட் வாஸ் ஹிஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட். அண்ட் சார் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் even in his time of his illness he was still working really hard. And
Firstly, Ramesh sir and Jagan sir, thank you for being such an amazing producer. Hotstar for backing up, Box Office Studio for backing such a good content film. Yogi Babu sir, you are a wonderful co-star to me. நீங்கள் ரொம்ப ஹம்பிள் கிரவுண்டடான ஸ்டார் அண்ட் என்ன மாதிரி அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். Nivas, I saw the movie and what beautiful background music and song. And congratulations for Bison and Thai Kalavi and wishing you all the success. A character ஒரு ரொம்ப சிம்பிள் பப்ளியான கேரக்டர். அண்ட் சுரேஷ் சங்கரா சார் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது சொன்னாங்க யூ ஹாவ் டு நோ ஹவ் டு ரைட் த பைக். நான் சும்மா ஆமாம் சார் ஐ நோ ஹவ் டு ரைட் த பைக் சொன்னேன். ஏன்னா இஃப் ஐ செட் நோ ஐ வுட் லூஸ் த ரோல். ஸோ ஏ பைக் ட்ரெயினர்ஸ் சாம் அண்ட் பவனுக்கு ஐ வுட் டெஃபினெட்லி தேங்க். ஏன்னா 24 hours அவங்க செட்டில் இருந்தாங்க டு டீச் மீ ஹவ் டு ரைட் த புல்லட். Rachel, I didn't get to work with you, but I hope I get to work with you soon. To the entire cast and crew, thank you for all your support. Vasna Bala sir, Susindran sir, Nelson sir. I was supposed to work with all three of you and it didn't work, and I hope I get to work with you all soon. Thank you, Nandri. If I forgot anybody's name, I'm so sorry, but thank you so much. Thank you, PRO Venkatesh, for doing such amazing promotion. Thank you. ஆக்டர், ஜேர்னலிஸ்ட் கருப்பழனியப்பன் அவர்களை பேச அழைக்கிறேன். கிணத்த காணும் படத்தின் அறிமுக விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் பத்திரிகையாளர்களும் நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இயக்குனர் நெல்சன் சொன்னது போல் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் தனக்கு தெரியுங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா, அப்படி இந்த படத்தில் தொடர்புடைய எவரையும் தனிப்பட்ட விதத்தில் எந்த வகையிலையும் அறியாத வேணாம். எனக்கு தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை எனக்கு 8 வருஷமாக தெரியும், 10 வருஷமாக தெரியும், 12 வருஷமாக தெரியும், எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நேத்தான் தெரியும். ஆனால் என்னென்னா, அந்த ரமேஷ் பாபுவை பற்றி தொடர்ந்து நான் கேட்டுகிட்டு இருந்திருக்கேன். உதவி இயக்குநர்கள் எல்லோரும் சொல்லி சினிமாவில் எவர் வெற்றி பெறுவார் என்றால், எவரெல்லாம் உதவி இயக்குநர்களை பொன்னை போல பார்த்து கொள்கிறார்களோ அவர்கள் பெருவெற்றி பெறுவார்கள்ங்கிறது என்னோட நம்பிக்கை. தன் படத்தில் இருக்க உதவி இயக்குநர்கள் இல்லை, பொதுவாகவே உதவி தன் படத்தில் வேலை செய்கிற ஆளை நல்லா பார்த்துக்கிறதே அதிகம். அப்படிலாம் ரமேஷ் பாபு எங்கெல்லாம் உதவி இயக்குனர் யாரோ சொன்னார்னா உடனே நின்று அவரோட பேசி ஜெகன் சொல்கிற மாதிரி சிட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புறவர். எனக்கு சாய்ராம்னு சொல்கிற ஒருத்தர் சிட்டிங்கும் போடுவார்னா ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்னடா சிட்டிங் போடுறாரு சாய்ராம்ங்கிறாரு, சாய்ராம் சிட்டிங் போடுறாரு அப்படின்னு. ஆமாம், நான் அப்படி தான் டேரக்டர் வசந்த் ஒரு தடவை விளம்பரம் பண்ணும்போது சாய் வசந்த்ட்டார், நான் வேறு யாரோ போலன்னு நினச்சி கடந்து போயிட்டேன். அப்புறம் தான் அந்த வசந்த் தான்ப்பா இந்த சாய் வசந்த்னாங்க. அந்த மாதிரி இப்படி உதவி இயக்குனரோட பெரும் நட்பு கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் என்பதை விடவும், இன்றைக்கி ஒரு இயக்குனர் இல்லாத பொழுது அவர் படத்தை அவரின் பெயரை சொல்லி அவரை கொண்டாடி அவரை பாராட்டி பேசுகிற ஒரு தயாரிப்பாளர் அரிதிலும் அரிது. அதற்காக ரமேஷ் பெருவெற்றி பெறணும். ஏன்னா எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது இயக்குனரும் நடிகரும் போல உலகத்தில் சிறந்த நண்பர்கள் இருப்பதே இல்லை. படம் முடியும் போது அவர்கள் இதுவரை போல மிகச்சிறந்த எதிரிகள் இருப்பதே இல்லை தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது படம் முடிந்த பிறகும் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்கிற அவருடைய இல்லாமையில் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்க ஒரு தயாரிப்பாளர் போற்றத்தக்கவர். அந்த வகையில் ரமேஷ் பாபு தொடர்ச்சியாக நாம் எல்லாராலும் போற்றப்பட வேண்டியவர். யோகி பாபு பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வசமால் பேசும்போது இந்த கிணத்த காணும் அப்படிங்கிற இந்த தலைப்பே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். வடிவேலு பேசின எல்லா வசனங்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வடிவேலுங்கிற ஒரு மனிதன் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு விடிவதில்லை, தமிழ்நாடு முடிவதில்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில், அது கோயம்புத்தூர்காரரோ விழுப்புரத்துக்காரரோ கன்னியாகுமரிக்காரரோ அவ்வளோ பேரும் வடிவேலுடைய மதுரை ஸ்லாங்கில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாத நாளே கிடையாது. வடிவேலுடைய செய்தி எல்லாமே ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆகுது? வடிவேலு சொன்ன 2 வரி பூரா அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணன் அவர்கள் எழுதிய நோய்களின்றி வாழ முடியாதாங்கிற ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் நினச்சிருந்தார், அவர் டைட்டீஷியன், அவர் நினச்சிருந்தார். அந்த புத்தகத்தில் டொமேட்டோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது மருத்துவ உலகில்.
மருத்துவ உலகில் டொமேட்டோ எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, அது மெடிக்கல் ஜர்னல்கள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுற வார்த்தை. அதனால நம்மளைப் போல அவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய புழக்கம் தெரியாது, சொல்லாட்சி தெரியாது. எதுக்கு டொமேட்டோ எஃபெக்ட்னு மருத்துவ உலகம் சொல்லுது அப்படின்னா, நேரடியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஒப்புக்கொள்ள மறுப்பது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவியல், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லா ஆதாரமும் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கலைன்னா அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட்னு பேர். அது 86 அமெரிக்காவில் முழுமையாக தக்காளியால் தான் எல்லா நோயும் பரவுதுன்னு வட அமெரிக்கா நம்புச்சு. இல்லைன்னு மருத்துவ ரீதியாக நிரூபித்தாங்க. நிரூபித்த பிறகும் வட அமெரிக்காவில் இல்லை தக்காளி தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். அதனால அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். உறுதியாக நடக்கும் ஒன்று, உறுதியாக இருக்கும் ஒன்று, உறுதியான அறிவியல் ஒன்று, அதை ஒப்புக்கொள்ளாததுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். அது எனக்கு இன்றைக்கி தெரியுது ஒரு டைட்டிஷியன் புத்தகத்தை படிக்கும்போது. ஆனால் வடிவேலுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் டொமேட்டோ எஃபெக்ட். என்னடா நேரடியாக ரத்தம் வருது தக்காளி சட்னியாங்கிற அப்படிங்கிறது வந்து டொமேட்டோ எஃபெக்ட். நேரடியாக ரத்தம் இருக்குது ஆனால் நீ தக்காளி சட்னி பியா அப்படின்னு. அப்போ ஒரு நகைச்சுவை நடிகன் என்பவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு அரசியல் செய்தியாக மாற முடியும் அப்படின்னா, நகைச்சுவை நடிகர்களை தமிழ்நாடு அவ்வளவு சிறந்தவர்களை வைத்திருந்திருக்கிறது. அந்த வரிசையில் இன்னைக்கு யோகிபாவும் இடம்பெறணும் தான் எல்லாரும் வாழ்த்துறோம். ஆனால் நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்நாளில் அறிந்து கொள்ள முடியாது. என் வாழ்நாள் அறிஞ்சிட்டோம் எல்லாத்தையும். எவனோருத்தர் இருந்திருக்கான், யாரோருத்தர் நடத்தியிருக்கான், அவன் சொன்னதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சினிமாவில் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா யார் அட்வைஸையும் யாரும் கேட்க மாட்டான். கேட்பாங்களா யாராவது? ஏன் சினிமாவில் கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, ஏற்கனவே வீட்டில் சொல்ல கேட்காம தான் இங்கே வந்திருக்கோம் இல்லையா. சினிமாவுக்கு யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் வீட்டில் சொல்கிறது கேட்கலையோ, யாரெல்லாம் வாத்தியார் சொல்கிற கேட்கலையோ, ஆசிரியர் சொன்ன கேட்கலையோ, பள்ளிக்கூடத்தில் சொன்ன கேட்கலையோ, அவர்கள் எல்லாம் சினிமா கிளம்பி வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படி இன்னொருத்தர் சொல்கிற கேட்போம்? கேட்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியும்போம். அப்போ இங்கே என்ன செய்யணும்? பகிர்ந்துக்கணும் எல்லாத்தையும். எனக்கு தெரிந்த வந்து இன்னொருத்தருக்கு சொல்லணும், இன்னொரு தெரிஞ்ச உடனே எனக்கு சொல்லணும். நம்ம கவுண்டமணி இன்றைக்கி வரை ஏன் கொண்டாடுறோம் இல்லையா. ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, கவுண்டமணி வி சேகர் அவர்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு சம்பளத்தில் படம் பண்ணுவார். படம் பண்ணும் பொழுது கூடவே வந்து ஒரு பெரிய ஹீரோடைய படம் கேட்பாங்க. கேட்கும்போது கவுண்டமணி எந்த கவலையும் இல்லாமல் 25 லட்ச ரூபா சம்பளம் சொல்லுவார். அந்த பெரிய கம்பெனி தவிச்சிரும். என்னடா அந்த வி சேகர் நம்ம ஸ்டுடியோவில் தான் எடுக்கிறாரு, 40 நாள் டேட் வாங்கி கொடுத்துருக்காரு கவுண்டமணி, அதுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், நமக்கு 5 மடங்கு 25 லட்ச ரூபாயா 10 நாளைக்குன்னு கேட்டபோது கவுண்டமணி சொல்கிற, அவன் என்னை ஹீரோ வச்சு எடுப்பான், நீ எடுப்பியா? உன் படத்தில் யாரோ ஹீரோ, நான் பக்கத்தில் நிற்பேன், அதனால உனக்கு 25 லட்ச ரூபா சம்பளம். அவன் என்னை வச்சு 40 நாள் எடுப்பான், நான் தான் எல்லா முக்கிய வசனத்தையும் பேசுவேன், நான் தான் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதில் என்னை எந்த படம் ஞாபகம் வச்சுருப்பாங்க? இந்த 5 லட்ச ரூபா படம் தான் ஞாபகம் வச்சுருப்பான். நீ சொல்கிற ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கிற 25 லட்ச ரூபா படத்தில் ஞாபகம் இருக்க போகிறதில்ல, அதனால அது உனக்கு ஃபைனு அப்படி பாரு கவுண்டமணி. அதை போல் செய்து இன்றும் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்கிற இன்னொரு நபர் யாருன்னா இளையராஜா. இளையராஜா தனித்து, இளையராஜாவை தவிர்த்து தமிழ் சினிமா கிடையாதுன்ற காலகட்டம் ஒன்று உண்டு. வெறுமனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ போட்டு ராகதேவனின் இசையில் போட்டால் எல்லாரும் வந்து வாங்கிக்கிறோம் படத்தை. அவர் லேசாக 92 அந்த இடம் பறிபோகுது. அதை பற்றி அவர் கவலைப்படல, நடத்திக்கிட்டே இருக்கார், படம் பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து நடக்குது. வெற்றி படம் கொடுக்குறாரு. மறுபடியும் அவதாரங்கிற படத்தை நான் பார்க்குறேன். 97-98 கமலால் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கம் அதிருது. இன்றைக்கும் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கம் அதிருது. ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய இடத்தை விட்டு விலகி நின்று 30 வருஷம் கழிச்சு கைதட்டு வாங்குறாரு அப்படின்னா, இளையராஜா ஒரு பொழுதும் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே படம் பண்ணலை. எவரிடம் பணம் இல்லையோ அவருக்கும் இளையராஜா படம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இளையராஜா உச்சத்தில் இருக்கும் பொழுது வாங்குகிற சம்பளம் குருவிக்கரப்ப சண்முகத்துக்கு அந்த சம்பளம் கிடையாது. குருவிக்கரப்ப சண்முகம் படுக்க வந்தார், மாப்பிள்ளை மனசு பூ போலாம் படுக்கிறாரு. குருவிக்கரப்ப சண்முகோட படம் இல்லைன்னு தெரியும். பாண்டியராஜன் தேதி கொடுக்குறாரு. இளையராஜா சொல்கிறார் அப்புறம் பார்த்துக்க நான் பணம்ங்கிறார். அன்னைக்கு இளையராஜா உச்ச சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்த ஒருத்தர். அப்போ யாருக்கு வீட்டை கொள்ளையடிக்கணும், யார் வீட்டை வெள்ளை அடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு இல்லையா. நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லோரும் சேர்த்து கொள்ள வேண்டிய செய்தி, இங்கே சம்பளம் என்பது நிரந்தரம் அல்ல. உங்களை, நம்மளை எல்லாரையும் சொல்லப்படுற மார்க்கெட்டு சொல்கிறத போய் பிம்பம் இல்லாட்டினா கைவிட்டுருவாங்க.
ஆனால் யார் கைவிட மாட்டானா, யார் எளிய மனிதர்களோ, யார் எளிய இயக்குனர்களோ, யார் எளிய தயாரிப்பாளர்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எவரையும் கைவிடுவதில்லை. அதனால நான் பார்த்துக்கலாமா. பாலைவனச்சோலைன்னு படம் வந்து 45 வருஷம் ஆச்சு. நான் ஒரு இடத்துல பேசும்போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வடிவேல் அவர்களை பாராட்டி பேசுகிறேன். எழுதுனேன் குமுகத்தில் ஒரு தடவை, வடிவேல் அவர்கள் இவ்வளோ சிறந்த ஒரு படம் பண்ணவர் அப்படின்னு. 2 நாள் கழிச்சு அந்த வடிவேலுடைய வயசு 82, என்னுடைய அலுவலகம் தேடி வந்துட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாலைவனச்சோலை படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்ம அலுவலகத்துக்கு வந்துடுவாரான்னு. அவர் சொன்னார், இல்லை தம்பி, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சுருந்து ஒருத்தர் சொல்கிறீங்கல்ல, உங்களை நான் பார்த்து நன்றி சொல்லணும்ல, அதுக்காக வந்தேன்னு. நான் நினச்சேன் அந்த படம் ஏன் வென்றது அப்படின்னா வடிவேலுடைய இந்த குணத்துக்காக தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலைவனச்சோலை வென்றது நான் நினச்சேன். இப்போ தொடர்ச்சியாக நம்ம பெரிய படம் சின்ன படம் எல்லாமே இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரியில். இருக்கும் பொழுது அது எல்லாவற்றுக்கும் அதற்கு தகுந்தாற்போல் செய்ய வேண்டியது, அதுதான் சரி. அப்படி யோகி பாபுவும் நடந்துக்கிறாரு, நிவாஸ் பிரசனமும் நடந்துக்கிறாரு என்று அவர்களோடு பணியாற்றிய எல்லோரும் சொல்வதற்கில்ல, அது மேலும் பாராட்டுக்குரியது. அது நான் சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தவங்க ஆமாம் அப்படின்னு ஒரு சொல்கிற போது பெரும் பாராட்டுக்குரியது. இந்த விஷயங்கள் இப்படி இந்த படம் வருவதற்கு முன்னாடியே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேர் போட்டு வர்றது தமிழ் சினிமாவில் அரிதினும் அரிதான காரியம். இன்றைக்கி யாரும் எதையும் வாங்குறது இல்லை இல்லையா? அப்படி ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து இந்த படத்தை ஆதரித்து இந்த படத்தை வாங்கி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேரோடு ஒரு சின்ன படம் வருதுங்கிறது ரொம்ப நாள் கழித்து நடக்குது. இப்படி என்னென்னா ஓடிடியில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஏமாறுவோம், ஆனால் பெருசாக தான் ஏமாறுவோம். நாங்கள் மொத்தமாக போய் ஒரு படத்தில் கதாநாயகன் படத்தில் 40 கோடி ரூபா இழக்க தயாராக இருப்போம். ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபா இழக்க தயாராக இருக்க மாட்டுறாங்க. நாங்கள் பெரிய படத்தில் ஏமாறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்க வைக்கிறவங்க. அதனால நான் சொல்கிறது என்ன நினைப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவர்மன் சிவாஜி மாதிரி என்ன நினச்சிக்கிறோம்னா, இந்த சிஇஓ மாறிடுவார், அடுத்த ஒருத்தன் வருவான், அப்புறம் வருவான், மெதுவாக தான் வருவான், அவசரமாக வரமாட்டான். என்னோட சௌரியம் என்னென்னா, நான் அரசியலில் இருக்கேன்னு நினைக்கிறனால சினிமா பற்றி எது வேணாலும் பேசலாம், சினிமாவில் இருக்கேன்னு நினைக்கிறனால அரசியலை பற்றி எது வேணாலும் பேசலாம். அப்புறம் கொஞ்சம் நாள் குழப்பமாக என்ன சொல்லுவாங்க எல்லாரும், நீங்கள் ஏங்க இதெல்லாம் போய் பேசுகிறீங்க அப்படின்னா, கூட நான் வரும் பொழுது இங்கே வந்து யார் நான் இல்லை, அவங்க யாருமே இல்லை 15 வருஷம் கழிச்சு. இதில் அவர் சந்தோஷப்படுவார், இவர் சந்தோஷப்படுவார் பேசி நான் போகிறேன். இங்கே நோக்கம் என்னென்னா, சிறந்த படங்கள் ஓடுவது. தாய்க்கிழவிக்கு வந்து பொம்பளைலாம் கூட்டமாக வர்றாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், எல்லா படத்துக்கும் கூட்டமாக வர தயாராக தான் இருக்காங்க, நம்ம தான் வர்றவனை வந்து கையை பிடிச்சி கடிக்கிறவன் வரமாட்டேங்க சொல்கிறான். தியேட்டருக்குள்ளே வர்ற 300 பேரும் 2 கையவும் தட்டுறதுக்கு தான் கொண்டு வர்றான், தயாராக தான் இருக்கான். அவனை வச்ச கை மேசி தாங்கியிலேருந்து ஆண்ட்ரஸ்லேருந்து அந்த கையை எடுக்க விடாமல் பார்த்துக்கிறோம். நம்ம அவனும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக பார்க்குறான், 10 நிமிஷம் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம அவனை சோதித்தோம்னா அவன் மெதுவாக பையில் இருக்க ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த திரையை விட இந்த திரை சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? எனக்கு வந்து விஜய் மேடமுடைய 10-15 வருஷம் ஆச்சு நினைக்கிறவங்க மதியான கூட்டம் இன்னும் செவனம்மா ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு முதல்ல அப்படி ஒரு செவனம்மாவை நான் பாரதி ராஜா படத்துலேயே பார்க்கல, ஆனால் பாரதி ராஜா படம் தான் செவனம்மாவுக்கு அடிப்படை. அங்கேருந்து தான் கிளம்பி வந்து அப்போ அந்த படம் இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாத காரணம், நான் எந்த எண்ணத்தோடையும் போகல, சும்மா ஒரு படம் புது டைரக்டர் பார்க்க போவேன்னு போனது. அந்த செவனம்மா எனக்கு 15 வருஷம் கழிச்சு ஞாபகத்தில் இருக்காங்க. அப்படித்தான் ரசிகர்கள் எல்லோருக்கும் சிறந்ததை போற்றுவதற்காக தான் அரங்கத்துக்கு வரோம். கிணத்தை காணும் படத்துடைய ட்ரெய்லர் எனக்கு காமிச்சார், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கவிதாபாரதி சொன்னார் இல்லையா, தண்ணீர் படத்தை எடுத்த கிராமங்களுக்கெல்லாம் போகணும்னு. தண்ணீர் எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். அது வந்து விருதுநகர் பக்கத்தில் இருக்க மஞ்சநாயக்கம்பட்டிங்கிற ஊர் தான் அப்போ செய்தியானுச்சு. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி இல்லைன்னு அதை அடிப்படையாக வச்சு கோமல் சுவாமிநாதன் எழுதின நாடகத்தை வாங்கி பாலச்சந்தர் படம் பண்ணார். அப்போ அந்த மஞ்சநாயக்கம்பட்டியை வந்து அத்திப்பட்டின்னு பேர் மாற்றி அந்த மஞ்சநாயக்கம்பட்டியில் போய் எடுக்க முடியாது படப்பிடிப்புன்னு அந்த தண்ணீர் முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். ஆனால் இன்றைய சினிமா அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை, இன்றைக்கி அந்த இடத்துக்கே போகணும். அதனால தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு மச்சு வீடு இல்லாத வீடு போகணும்னு தேடி, தண்ணி இல்லாத கிராமம் போகணும் தேடி அந்த மெனக்கெட்டது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தை பார்த்த எல்லோரையும் பாராட்ட வைக்கிறது. அது குறித்து உழைப்பு இருக்குல்ல, எது எப்பொழுதுமே உங்களுக்கு பலன் தராமல் போகாது அப்படின்னா உழைப்பு பலன் தராமல் போகவே போகாது. முயற்சி மெய்வருத்த கூலி தரும். எப்போ? தெய்வத்தால் ஆகாதுனாலும்
தெய்வத்தால் ஆகாது. ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு வள்ளுவர் சொன்னது. தெய்வத்தால் ஐயோ தெய்வத்தாலே ஆகாதா அப்படின்னு டயர்டாயிடக்கூடாது இல்லையா? என்னடா தெய்வமே முடியாதுங்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாது, ஃபுல் ஸ்டாப். அது எண்ணினம் அப்படிங்கிறாரு. கடவுள் கைவிட்டா என்ன? இப்போ நீ முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணால் அது மெய் வருத்த கூலி தரும். இந்த படம் அத்தனை பேரும் மெய் வருத்த வேலி பார்த்துருக்காங்க. அதற்கான கூலியை எல்லோருக்கும் வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லோருக்கும் வணக்கம். To all the press media, to everyone, to distinguished chief guests on stage and friends, family, எல்லோருக்கும் வணக்கம். கிணத்த காணும் எனக்கு ஒரு மெமரபிளான ஃபிலிம். நிறையா காரணங்கள் இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2023 தானே சார்? அப்போ வந்து இந்த படம் வந்து இப்போ இந்த பூஜைக்கு நான் போயிருந்தேன். நான் கதை கேட்கல, எதுவுமே கேட்கல இந்த படத்துக்கு. பட் 2 பேர், ஒன்று ரமேஷ் பாபு சார், இன்னொன்று சுரேஷ் சங்கையா சார், அவருடைய ஜென்யூனிட்டிக்காக எனக்கு பார்க்கும்போதே சரி இந்த படம் நம்ம பண்ணலாம், ஏதோ ஒரு கட் இன்ஸ்டிங்கில் தான் அந்த படத்தை நான் ஓகே பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி ஃப்ரம் 2024. டெஃபினெட்லி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, எனக்கு ரொம்ப மிகவும் நெருங்கிய நண்பர் சுரேஷ் சங்கையா சார். ஏன்னால் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஃபோன்லேயே தான் அப்பப்போ பேசுவார். இதுதான் விஷயம், இதுதான் வந்து படத்தோடைய ரீரெக்கார்டிங் சூழல் எல்லாமே சொல்லுவார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து ஆர்ஆர் டைம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவார் ஒரு அசிஸ்டண்ட்டோட. அந்த நாட்கள், அவருடைய பழகிய நாட்கள் வந்து நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ், வி காட் ரியலி க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் இந்த டைமில் நம்மளோடய இல்லை, பட் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அப்போது நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கால் பண்ணார். ஆக்சுவலி, நிவாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணார். சார் இல்லை சார், நான் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நிவாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி, என்னால் வரவே முடியாது சார், இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இல்லை நிவாஸ், நீங்கள் வரலன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னடா எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டு அன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு அவர் என்னை வந்து திருச்சி பக்கத்தில் 2-3 கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸாக தூங்கலை அந்த டைமில். லைக் அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், நிறையா ஒர்க் டெட்லைன்ஸ் இப்படி மீட் பண்ணும்போது அப்போ சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலை நிறுத்தினார். ஆக்சுவலி, நிவாஸ் இந்த முருகர் கோயில் நிறுத்துங்க, இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னாரு. என்னடா அதை நிறுத்த சொல்கிறான்னு சொன்னாங்க. அப்படியே நான் போய் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்தது. அங்கே நான் படுத்து அன்றைக்கி ஒரு 3 hours தூங்கினேன். ஆக்சுவலி, அவர் வந்து எதுவுமே என்னை எழுப்பாமல் என் பக்கத்துலேயே என்னை கூட பார்த்துட்டு அப்புறம் அவர் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டது தான் இன்றைக்கி நான் அவரை கடைசியாக பார்த்த ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி, அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் நடந்தது. இது வந்து சயின்டிஃபிக்காவோ என்ன அதை பற்றி எப்படின்னு சொல்ல, என்னுடைய ஒரு பிலீஃபில் அவருடைய அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த லாஸ்ட் மொமெண்ட் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவருடைய இறப்புக்கும் என்னால் வர முடியும், ஏன்னா அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் இப்போது நிறையா ஃபோக் ஃபிலிம்ஸ், லைக் வில்லேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பேஸாக இருந்தது வந்து இவருடைய ஒர்க் பண்ணது தான். ஆக்சுவலி, கிணத்த காணம் தான். ஸோ அவருடைய ரைட்டிங், அவருடைய ஜென்யூனிட்டி, அவர் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த விஷயங்களுக்கு வந்து அடித்தளமாக இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ சுரேஷ் சார் இங்கே தான் இருப்பார். ஸோ ஐ ரியலி விஷ் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் இந்த படம் வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரும் நான் நம்புகிறேன். ஸோ டு த கேஸ்ட், யோகி பாபு சார், குட் டு நோ யூ சார், உங்களை வந்து நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அண்ட் ரேச்சல் மேம், லவ்லின், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ ஹேவ் அ கிரேட் ஃப்யூச்சர். டு த டிஓபி, டு மை லிரிசிஸ்ட், இந்த படத்தில் 3 லிரிசிஸ்ட் ஆக்சுவலி. முதல்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் மோகன்ராஜன் சார், அவர் ரொம்ப வருஷமாக நான் அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் சார். ஏன்னா என்னுடைய பாதி படங்கள் நிறையா கேட்ட பாடல்கள் அவருடைய, எனக்கும் அவருக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் எனக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் நியூ லிரிசிஸ்ட் இந்த படத்துக்கு. ஸோ பரதநாட்டியமில் எழுதிட்டு இருந்த கலைமாமணி மதுரையார் முரளிதரன் ஒருத்தர் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எனக்கு திரைக்கு கொண்டு வரணுன்றது ஆசை. இந்த படத்தில் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு, நீங்கள் கேட்ட பாடல். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஜெகன் கவிராஜ் சார், அவர் ஆக்சுவலி ஒரு ஆக்டர். அவர் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு படத்தில் பாட்டில் இருந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஒரு நல்ல ஒரு இலக்கியம், ஒரு நல்ல ஒரு ரசனை,
நல்ல ஒரு சவுண்டிங் சென்ஸ் இருக்குது. அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அப்புறம் தாய்க்கிழவி, இந்த மாதிரி நிறையா படங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்றதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ டு த லிரிசிஸ்ட் அண்ட் டு ஆல் த மியூசிஷியன்ஸ், டு எவ்ரி ஒன். ஸோ நான் வந்து சும்மா வெறுமனையாக போகணுன்னு நினைக்கல. நான் இந்த படத்தில் சும்மா ஒரு 2 லைன் அந்த பாட்டை பாடிட்டு ப்ராப்ளி நான் வந்து ஸ்டேஜ்லேருந்து விடைபடுறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு தான் நான். ஸோ ஐ தாட் ஐ வுட் ஜஸ்ட் சிங் ஹியர். பொத்தி வச்ச சித்திர பொண்ணு புத்திக்குள்ள புகுந்து புட்ட, புது பூவா மணல் வீசும் தாமரைய, தத்தி தத்தி தவழ்ந்து வந்து குத்தி நெஞ்ச கிழிச்சு புட்ட, தடுக்காக மிடுக்காக போகிறிய, அட பொன்வானோ இறங்கி வந்து கிறங்கி நின்று முட்டுது முட்டுது தட்டுது தட்டுது கொலுச, அட பொன்னாக பிறந்த நிலா நிமிர்ந்து நின்று பட்டுது பட்டுது கொட்டுது கொட்டுது மனச, நிக்க வச்சு நீ நடந்தா முட்டுது மூச்செடி, வெக்கத்துல நீ சிரிச்சா மொத்தமும் போச்சுடி, கண்ணத்துல வண்ண கிளி கழிச்ச மாதிரி, சின்ன குழி மின்னுது நீ சிரிக்கும் போது, நீ எண்ணத்துல எப்போதும் நினப்பு தானடி, அடி பெண்ணே புது கவிதை வாய் எனக்கு நீ அடி, அடி கண்ணே உன்னை என்ன தனதந்தன தந்தானே, மடி ஒன்ன வச்சு கொஞ்ச தனதந்தன தன்னானே, அடவெண்மேகோ கொட்டுது என் மேல, எந்தேகோ சுக்குது உன்னால, முத்தம் தந்த சத்தத்துல மொத்தம் மறந்தேனே, புத்தம் புது புத்தகமா நானும் மணந்தேனே, தன்னன தானா நன்னா தனன நானனா, தன்னன நானா தனன நானனா, தன்னன நன்னா தனன நானனா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படம் வந்து வெற்றி திரையரங்குக்கு வர்றதுக்கு, வெற்றி பெறதுக்கு மீடியா உங்களுடைய சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி. சுரேஷ் சாரோடைய ஒய்ஃப் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன், பத்திரிகை நண்பர்கள், சினிமா நண்பர்கள் முன்னாடி அவருடைய கதைகள், நிறைய கதைகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஸ்கிரிப்ட் புக்காக இருக்குது. அவருடைய கதைகளை வாங்கி டயட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க ஒய்ஃபை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்து இது அவங்களுடைய அம்மாவுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கிணத்த காணும் படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த கதை, அந்த ஊர், டைரக்டர் சுரேஷ் சங்கையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக நினைக்கிறேன் என் லைஃப்பில். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக என் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணோம். ப்ரொடியூசர் சார், யோகி பாபு சார், ராமகிருஷ்ணன் சார், ஒரு ஒரு அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு. ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இது என்னை பற்றி. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வெரி பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல்னு சொல்வேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ அவருக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. யோகி பாபு சார் கூட மறுபடியும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்கே செட்டில் இருந்த எல்லாருக்குமே ஆக்சுவலி தேங்க்ஸ். அண்ட் நிவாஸோட அசோசியேட் ஆகி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.